உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் பக்கத்தில் இருக்க பிரக்யாராஜ்ங்கிற இடத்துல ரொம்ப கிராண்டாக கும்பமேளா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 144 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கு. அதாவது இந்த கும்பமேளாங்கிறது ஒரு 4 விதமாக நடக்கும். முதல்ல வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இப்போ நடക്കുന്നത് பார்த்தா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இதுக்கு போனவங்க நிறைய பேர் குடுப்பனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் போனவங்க எல்லாமே பாவம் பண்ணவங்க தான். அங்கே எதுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிரக்யாராஜ்ங்கிற இடத்துல கங்கை, யமுனை, சரஸ்வதி அந்த 3 ஆறுகளும் ஒன்றா சேரும். அந்த இடத்துல அவங்க புனித நீராடினா அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் அவங்கள விட்டு போகும்போது ஐதீகம். ஆனால் இப்போ போனவங்க எல்லாமே பாவம் பண்ணாங்களா இல்லை புண்ணியம் பண்ணாங்களான்னு தெரியல. போனதுக்கும் சரி வந்ததுக்கும் சரி ரொம்பவே கஷ்டம். அதாவது ட்ரெயின் புக்கிங் பண்ணவங்களாம் சரி, அந்த புக்கிங் பண்ணவங்க புக்கிங் பண்ண இடத்துல போக முடியல. அதுக்கு பதில் அங்கே அன்ரிசர்வேஷனில் போனவங்களாம் அங்கே போயிருக்காங்க. ரொம்பவே கஷ்டம். குழந்தை, பெண்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சில பேர்லாம் புக்கிங் சீட்டை திறக்கலன்னு சொல்லிட்டு இந்த அன்ரிசர்வில் இருக்கிறவங்களாம் அதை எடுத்து கல் எடுத்து கையில் என்ன கிடைக்கிறத எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை எங்கள் வீட்டில் கோவப்பட இந்த டிவி ரிமோட் எடுத்து அடிக்க மாட்டானுங்க, அந்த மாதிரி ஈஸியாக அடித்து உடைக்கிறானுங்க. அதை வீடியோ எடுத்து நெட்லேயும் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒன்றுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே குளிக்க போனவங்க எல்லாமே அங்கே அவங்கள வீடியோ எடுத்து அதை நெட்டில் அப்லோட் பண்ணுறது, அங்கே செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, பர்ஸ் அடிக்கிறது, அந்த கூட்டத்தில் அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய க்ரௌடு 45 கோடி பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது வரைக்குமே 60 கோடி பேர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 44 நாள் நடந்திருக்கு. இது போகலாமா வேண்டாமான்னு கேட்டால் இப்போ நிறைய பேர் போகாதவங்கெல்லாம் போயிருக்கலாம்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனால் போனவங்கெல்லாம் ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. சரியான ப்ரொடெக்ட் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஒரு பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 20 பேர் மூச்சு திணறி இறந்துருக்காங்க, மிதிப்பட்டு இறந்துருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு. பட் நிறைய பேர் காயங்களோட, குழந்தைகள் காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இது அதிகமாக மக்கள் தொகை வந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் இதுக்கு போகாமல் இருக்கிறதே பெட்டர்னு தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீராடலாம் சொல்லிட்டு 1001 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே மோசம். ஆன்லைனில் எப்படி நீராட முடியும்? அதாவது ஏமாத்துற வரைக்கும் ஏமாறவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. மக்களும் அதுக்காக போய் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் இங்கே இடையே இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ட்ராவல் அதெல்லாம் ரொம்பவே செட் ஆகலை. பட் எவ்வளோ வீடியோஸ்லாம் பார்த்தோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு எல்லாமே சாதாரணமாக அடித்து உடைக்கிறாங்க. இதில் இந்த கும்பமேளாவில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மோனலிசாங்கிற பெண்மணி, ஊசி பாசி விற்றுட்டு இருந்த பெண்மணி அங்கே போய் ஊசி பாசி விற்றுட்டு இருந்திருக்காங்க மணியெல்லாம். அங்கே போன நம்ம மக்கள் எல்லாமே அவங்க அழகாகிறத பார்த்துட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அது செம்ம வைரல் ஆகிடுச்சு. அது எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வீடியோவை பார்த்து பாலிவுட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு 2-3 படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய இடத்துக்கு அவங்க செலிப்ரிட்டியாக இன்வைட் பண்ணியிருக்காங்களா, அவங்களும் போயிருக்காங்க. இந்த ஓவர் நைட்டில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த கும்பமேளாங்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளில் மாற்றிடுச்சு.